ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட நம்ம வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ராக்காச்சம்மங்களுக்கு போனவங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என் ஃப்ரெண்டு வந்திருக்கான், என் பேர் குபரைஸ் கூட வந்து நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். போகிறப்ப அப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வண்டியிலலாம் ஏறி குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல ஜாலி ட்ரிப்பு தான் இது. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஃபால்ஸு. இந்த தூரத்தில் ஜூம் பண்ணுறோம், தண்ணிக்குள்ளே தான் செக் பண்ணிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும், பாகுபலி அருவி மாதிரி இருக்கும் பார்க்க மீட்டர் பிரம்மாண்டமாக. சரி, இங்கேயும் வந்து நாங்கள் வண்டி நிப்பாட்டிட்டு பார்த்தோம், நல்லா தான் தண்ணி விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. நானும் அப்படியே ஒரு வாய்ஸ் கமெண்ட்ரி போடுற மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. வாங்க வாங்க போவோம், வாங்க லெட்ஸ் கோ. இந்த காட்டுக்குள்ளே வந்து சின்ன பாதை தாங்க இருக்கும், ப்ரைவேட்டாக பார்த்து தான் போனோம். போகிறப்ப அந்த அருவி தெரியுது பாருங்கள். வாங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் தான் நமக்கு தெரியும் எப்படி இருக்குது காடு. ஏன்னா காடு அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும், கொடிகள் வளர்கிறத பொறுத்து. வாங்க உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். நல்லா தான் இருக்குது, இப்போது கண்டிஷன் நல்லா இருக்குது. நாங்கள் போன அன்றைக்கி மழை எதுவும் பெய்யலை, மழை பெஞ்சால் ரொம்ப வெள்ளம் வரும். வாங்க, ஃப்ரெண்டு பின்னாடியே கவர் பண்ணிட்டு வர்றாரு. அங்கே ஓடலை தண்ணி ஒழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. இந்த பாருங்கள், யானையெல்லாம் இந்த பக்கம் தான் வந்து தண்ணி குடிக்கணும்னு நினைக்கங்க. பாதையை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீழே ஒரு இறக்கம் மாதிரி இருக்குது, தண்ணி அங்கே ஓடுது, சலசலன்னு சத்தம் கேட்குது நல்லா. யானை எல்லா மிருகங்களும் இங்கே வந்து தண்ணி குடிக்கலாம். நைட்டு கேமரா வச்சு நம்ம ஒரு வாட்ச் பண்ணால் நம்ம கண்டிப்பாக மாட்டோம் மிருகங்கள். இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு மெயினான மலை, ராஜபாளையத்துக்கிட்ட இருக்குது. போகிறோம், உள்ளே போய்கிட்டு தான் இருக்கோம், நடந்துக்கிட்டே போகிறேன். இங்கே நம்ம வீக் டேஸில் வந்தால் நமக்கு வந்து கூட்டங்கிறது சுத்தமாக இருக்காது. நம்ம பாட்டுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி ஃப்ரீயாக குளிக்கலாம். மிச்சப்படி சண்டேஸ் சாட்டர்டேஸில் வந்தால் சரியான கூட்டம் இருக்குங்க. இப்போ இது மெயினான இடத்துல வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து பாதை பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து லெஃப்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த குளிக்கிற இடத்துக்கே போயிடலாம். மிச்சப்படி இன்னும் மேலே போனீங்கன்னா மேலே நிறைய அருவிகளை பார்க்கலாம். இன்னும் மேலே நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து நீங்கள் இறங்குற மாதிரி இருக்கும். இதுக்கு ஸ்லிப் ஆச்சுனாலே நம்ம கால் ஒரு ஃப்ராக்சர் ஆகிற அளவுக்கு கூட உங்கள் பாடி கண்டிஷனை பொறுத்து தான். ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டமான இடம் தான், அந்த இடத்துல பார்த்து இறங்கணும். அப்படின்னு கொஞ்சம் தூரம் நேராக போனீங்கன்னா நம்ம ஸ்பாட் வந்துடும். மீன் ஏகப்பட்ட மீன் காலை கடிச்சு, தரமான ஃபீலு, சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். இறங்கியாச்சு, தண்ணி சரியான குளிராக இருக்குது, ரொம்ப குளிர். எல்லாம் கூட்டமாக இருந்தாங்க. சரி நம்ம வெயிட் பண்ணி இறங்குவோம் வாங்க. எந்த இடத்துல ஆளாக இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது, கால் எந்த இடத்துல வச்சா நம்ம உள்ளே போகுது. வாங்க போவோம், நமக்கு தெரிஞ்ச ஆளு அந்த மாதிரி இருக்கு. ஆமாம், உள்ளே இறங்கிற வேண்டியதான். இவங்ககிட்ட பேசிட்டு எந்த வேலைக்கு ஆகாது. நம்ம உள்ளே இறங்கி ஆளை எங்கே இருக்குன்னு அதையும் ஆளை இருக்குன்னு பார்த்து நம்ம அதை இந்த மாதிரி தான் குளிக்கணும். மேலே வந்து ஒருத்தர் டைவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார், அதை நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். டைவ் அடிக்க போகிறாரா என்னன்னு பார்ப்போம். ஓகே, அவர் டைவ் அடிக்க தெரியாத மாதிரி இருக்கார், முடிச்சுக்கிட்டே இருக்கார். சரி நம்ம உள்ளே இறங்கியாச்சு. ஆள் எல்லாம் கொஞ்ச நேரத்தில் போயிட்டாங்க. தண்ணி நிறையா விழுதுங்க. இப்போ பாருங்கள், உங்களோட ஃப்ளோ பாருங்கள், வாட்டரோட ஃப்ளோ ரொம்ப கூடுது. காலை ஊட்டுறதுக்கு சுத்தமாக பிடிமானமே கிடையாது. ஆழம் தெரியாதவங்க, ஆழமாக இருக்காது நீச்சல் தெரியாதவங்க உள்ளே குளிக்காதீங்க. பாருங்கள், முங்கி காட்டுறேன் எத்தனை ஆழம் இருக்குண்டு. உள்ளே 1.5 ஆழம் அளவுக்கு ஆழம் இருக்குது. ஒரு ஆள் நின்னா கூட உள்ளே பத்தாது, அந்தளவுக்கு ஒரு பாறைக்கு நடுவில் கெடுக்கில் இருக்காலும் சரியான ஆழம். உள்ளே ஏதாவது பொருள் போட்டால் கூட எடுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆழம். இந்த நேச்சர்ஸோட கிரியேச்சரில் நல்ல ஒரு அழகான இடம் ஸ்பாட்டு. வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணி குளிங்க. அதுபடி எதுவுமே குப்பைகளை எதுவும் யூஸ் ஆகிங்க. ரொம்பவே சூப்பரான ஸ்பாட்டு. மிருகங்கள் எதுவும் இருந்தால் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவ்வளோதான். குற்றாலம் மாதிரி இது நம்ம ஊர் ராஜபாளையத்துக்கிட்ட இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்க சீக்கிரமாக வாங்க. கிட்டக்க மான்சூன் டயத்தில் நல்லா உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோ இருக்கும். மதுரையில் இருந்தாலும் ராஜபாளையத்துக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு இங்கேருந்து நம்ம ஆட்டோவில் வர்ற மாதிரி தாங்க இருக்கும். ஒரு நீச்சலாக போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். ரொம்ப நேரம் குளித்தா நமக்கு உடம்பு ஒரு மாதிரி ஒத்துக்காது, கிளம்பிட வேண்டியதான். சைனஸ் ப்ராப்ளம்